எங்க வீட்ல ஸ்பெஷல் இன்னைக்கு சின்ன வெங்காயமும் பூண்டு நல்லா கிரேவ் பண்ணி, அதுக்கப்புறம் நண்ட கிரேவ் பண்ணி வச்சா செம்மையா இருக்கும். கீரை பொரிச்சேன், மீனை வறுத்தேன். ஸோ வாங்க நண்டு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலை, பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு, பட்டை, கிராம்புலாம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, கறிவேப்பிலை, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்குன்னு வதக்கணும். ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா சின்ன பேபி தக்காளி இருக்குல்ல, அதுவும் போட்டிருக்கேன், இந்த தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நண்டு அழகாக வாங்கிட்டு வந்துட்டு நல்லா இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இதெல்லாம் வந்து செனை. ஸோ இந்த அளவுக்கு தான், இப்படி தான் அலசணும். நண்டு அலசிட்டு அந்த செனையெல்லாம் அழகாக எடுத்து தண்ணியை வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு போது அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், சிக்கன் தூள், வீட்டு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு பெரட்டி எடுத்துட்டு இது அந்த செனை அதை அப்படியே எடுத்து அதுலேயும் போட்டு நல்லா கிண்டின்னு எடுத்து சாப்பிட்டு செமையாக இருந்துச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.